If an expression has more than one operators, we must determine the order in which operators will operate. So நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல மோர் தேன் ஒன் ஆபரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ எந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒன் ஆர் மோர் ஆபரேட்டர்ஸ் இருக்கும்போது ஆபரேட்டர்ஸ் இந்த ஆர்டர்ல தான் இவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் precedence of operators. The operator precedence determines which operator is needed to be evaluated first. எந்த ஆபரேட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டரை வந்து the operator precedence தான் நமக்கு கொடுக்கும். So each operator in C has a precedence associated with it. So ஒவ்வொரு ஆபரேட்டருமே C ல அவைலபிளா இருக்கிற ஒவ்வொரு ஆபரேட்டருக்குமே ஒரு precedence இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் தான் இந்த ஆபரேட்டரை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கு. So in a compound expression, if the operators are of different precedence, so வேற precedenceல operators இருக்கும்போது then the operator of higher precedence operates first. எந்த ஆபரேட்டருக்கு higher precedence இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம evaluate பண்ணணும். So associativity indicates the order in which the operators of equal precedence, அதான் சேம் precedence இருந்துச்சுன்னா in an expression are evaluated. சேம் precedenceல ஆபரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எந்த ஆர்டர்ல evaluate பண்ணணும் அப்படிங்கறத இந்த associativity வந்து நமக்கு கொடுக்கும். In a compound expression, if the operators are of same precedence, then the operators are evaluated according to their associativity. Same precedenceல operators வரும்போது அதோட associativity பொறுத்து operators வந்து evaluate பண்ணணும். An operator can be left to right or right to left associative. அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் அப்படின்னா ரெண்டு பிளஸ் இருக்குன்னா லெஃப்ட்ல இருக்க பிளஸ் தான் முதல்ல பண்ணணும், ஆர் ரைட் சைட்ல இருக்கிற பிளஸ் தான் முதல்ல பண்ணணும். இதான் லெஃப்ட் டு ரைட் or right to left associative. First rule, expression within parentheses have highest priority. So ஒரு expressionல parentheses இருந்துச்சுன்னா அதுக்கு தான் first priority கொடுக்கணும். அப்ப முதல்ல நம்ம evaluate பண்ணும்போது brackets இருக்கிறது தான் evaluate பண்ணணும். Then arithmetic operators. So arithmetic operators பாத்தீங்கன்னா first perform பண்ண வேண்டியது multiplication தான் பண்ணணும். Star has a highest priority among other arithmetic operators. Then star க்கு அடுத்தபடியா division, then modulus, then addition, then subtraction. இந்த ஆர்டர்ல தான் arithmetic operators evaluate பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் 3 + 4 * 5. Since it contains more than one operators, one addition operator and one multiplication operator. ஸோ ரெண்டு ஆபரேட்டர்ஸ் இதுல யூஸ் பண்ணியிருக்கனால இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இதுல பிரசிடென்ஸ் படி பார்த்தோம்னா arithmetic operatorsல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இட் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளைஸ், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஹேஸ் ஹையர் precedence than addition. So multiplies the value 4 * 5. ஸோ ஒரு ஆபரேட்டர் எடுத்தோம்னா கண்டிப்பா மினிமம் ரெண்டு ஆபரண்ட் இருக்கும், லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று. அப்போ 4 * 5 அதோட வேல்யூ 20. தென் அதுக்கப்புறம் 3 + 20 இருக்கும். ஸோ அப்போ அடிஷன் பெர்ஃபார்ம் ஆகும். 20 கூட 3 ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 23. ஸோ இந்த ஆர்டர்ல தான் இதை இவாலுவேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த precedence. ஸோ இன் ஆர்டர் டு சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் precedence, அதாவது நான் இப்போ ஒரு ஆர்டர்ல இவாலுவேட் பண்றேன், பட் ஆர்டரை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது we use parenthesis. ஏன்னா parenthesis has a highest precedence than multiplication. ஸோ அப்போ நான் parenthesis யூஸ் பண்றேன், parenthesis 3 + 4 யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ 3 + 4 * 5 போடும்போது இந்த எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் parenthesis தான் evaluate பண்ணணும். அப்போ 3 + 4 7 கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் which will be multiplied by 5. So the answer becomes 35.